ஆக்சுவலா வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 3.4லம்மா முதல் கணக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7 எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 504 என்ற இந்த சமன்பாட்டை வந்து தீர்க்க சொல்லியிருக்காங்க சாமி. இப்போ மகா இது என்ன இது ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா எக்ஸினுடைய மதிப்பு -5 ப்ளஸ் 5 -7 இருந்துச்சுன்னா ப்ளஸ் 7 ப்ளஸ் 6 இருந்துச்சுன்னா -6 இது மாதிரி நம்ம போட்டுடலாம். ஆனால் இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களா. ஈக்குவல் டு 0ன்னு இல்லாமல் 504 இருக்குது. அப்போது என்ன பண்ணணும்னா அப்போ இது 4 படிகள் கொண்ட ஒரு சமன்பாட்டாக உருவாக்கி அதுக்கப்புறமா தான் 4 தீர்வுகளை நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு எல்லாத்தையும் பெருகின்னு கிடக்குமா மகனா வேணாம். இன்னொரு ட்ரிக்ஸ் இதில் யூஸ் பண்ணலாம். இந்த 2 இதுவும் எடுத்துக்கோங்க, இந்த 2யும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது 2யும் பார்க்கும்போது 2த்தையும் பெருக்கணும்னா எக்ஸ் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் கடைசி பிறகு 7 5 35 வந்துடுச்சா? 35 + 35 இந்த குறுக்க பெருக்கி கூட்டுவோம் இல்லையா? அப்படின்னா 5xயும் 7xயும் சேர்த்தா மைனஸ் இருந்துச்சா மைனஸ் 12xன்னு வந்துடும். இங்கே பாருங்கள் 6 4யும் சேர்த்தா 10xன்னு வருது. அப்போது அது மாதிரி வராமல் எப்படி போகணுன்னா இந்த எக்ஸனுடைய மதிப்பு மட்டும் சமமாக வரா மாதிரி இந்த 2 இதுவில் சமமாக வரா மாதிரி பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஓகே சாமி. கடைசி உறுப்பு பற்றி நம்ம கவலை இல்லை, நடுவில் இருக்கிறத பற்றி பார்க்கணும். அப்போ என்னென்னா 5லேருந்து 4 கழிச்சா ஒரு மைனஸ் வந்த பாரு. 5லேருந்து 4 கழிச்சா 1 என்ன 1 -1 7. அப்போ இதையும் 2 பெருக்கிறோம், இதையும் 2 பெருக்கிறோம். 5லேருந்து 4 கழிச்சா 1, 7லேருந்து 6 கழிச்சா 1 -1. ஓகே, உங்களுக்கு புரியுதான்னு பாரு சாமி. எக்ஸ் -5 எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு வரும். கடைசியில் பெருக்குனா -20, முன்னாடி பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் 4x -5x. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியனுடைய குறி போட்டால் -1x. இப்போ இதுக்கு தான் நான்றேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. இது 2யும் சேர்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர், இது 2யும் பார்க்குறோம் -1x -20 20 ஒத்தப்பட -20 இன்ட்டு இதை 2யும் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ஒத்தப்பட மைனஸ் கடைசி பேருக்குனா -42. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய சின்ன கழிச்சிட்டு பெரிய குறி போட்டால் ஒரு எக்ஸ். இங்கே என்ன மாறி இருக்குதோ அங்கே ஒரு எக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஈக்குவல் டு 504. ஏன் மகா இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி உறுப்பை பற்றி நம்ம கவலை இல்லை சாமி. இங்கேயும் -1x இங்கேயும் -1x. அப்போ என்ன பண்ணுறேன்னா இதுக்கு பதிலாக நான் ஒய்ன்னு எடுக்கிறேன். அப்போ பாருங்கள் y -20 இது 2 சேமாக வந்துச்சுன்னா வேறு ஒரு நம்பராக எடுத்துக்கலாம். இன்ட்டு y -42 ஈக்குவல் டு 504. இப்போ இது 2யும் பெருக்கலாம். ஒய்யும் பெருக்குனா ஒய் ஸ்கொயர் 20 42 பெருக்குனா 2ஆல் பெருக்கும்போது 2 2 4 4 2 8 ரெட்டப்பட மைனஸ் தான் வந்துடும். ப்ளஸ் 84 ஒரு 0 சேர்க்கணும். ஓகேவா? ரெண்டுமே மைனஸ் கூட்டிக்கணும். அடுத்தது ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், 2 மைனஸ் வந்தால் கூட்டிக்கணும், 2 ப்ளஸ் வந்தாலும் கூட்டிக்கணும். 42 20 சேர்த்தா 62. பொதுவான மாறி என்ன இருக்குது? ஒய் ஈக்குவல் டு 504. இந்த ப்ளஸ் 504 சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்தால் -504 மாறும். ஃபஸ்ட்டு 500 கழிச்சிடலாம். பெரியனுடைய குறி ப்ளஸ் 500 கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 340. 40லேருந்து 4 கழிச்சா 36. அப்போ 336. இங்கே என்ன இருக்குது சாமி? ஒய் ஸ்கொயர் -62y ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துடுச்சு 0 ஆகிடுச்சு. இப்போ இருபடி சமன்பாட்டு வடிவில் இருக்குது. 62 பாருங்கள். இந்த 336 பெரிய நம்பராக இருக்குது. ஒய் ஸ்கொயரின் கெழுவையும் தனி உறுப்பையும் பெருக்கணும். 336 ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் தானே, ப்ளஸ் கூட்டினால் என்ன வரணும்? -62. அப்போ எதையும் கூட்டும்போது நமக்கு 62 வரும்னு பாருங்கள். 60 2யும் கூட்டினா 62. ஆனால் 60 2யும் பெருக்குனா பாருங்கள் 1200ன்னு போயிடும். அதனால் என்ன பண்ணுறேன்னா 300ன்னு கணக்கு வச்சுக்கிட்டு போகலாம். அப்படியே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வரலாமா நம்ம? 60 2 கூட்டினா 62 இல்லை, அப்படியே குறைங்க. இதில் 59 போட்டால் இங்கே 3 3 5 15 அதிகமாக போகுது. 58 இங்கே 2 4 5 20ன்னு போகுது. 4 8 32 மீதி 3 5 20 3 23 இதுவாக வருது. அப்போ என்ன பண்ணணும்? முன்ன வாங்க. 57 இங்கே 5 62 வருது. 7 35க்கு 5 மீதி 3 5 23 5 25 28 வருது. ஸோ இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இதுக்கு இங்கே போனால் குறைச்சிக்கிட்டே போகுது. அப்போ இங்கே ஏற்றிக்கிட்டு போங்க. 61 இல்லையே, இதே மாதிரி எடுத்துகிட்டு வரலாமா?
56 போட்டு பார்க்கலாம். 56 இங்க ஏத்துனா 56 இங்க இறக்கணும், இங்க ஏத்தணும். 6 6 36 மீதி 3 5 6 33 33 56 கூட 6 சேர்த்தா எவ்வளோ சாமி? 62. ஓகே சாமி. அப்ப இது மாரி தான் நம்ம போடணும். 62 62ன்னு போட்டுட்டு, இத அங்க குறைங்க, இதில ஏத்திக்கிட்டே வரணும். அப்ப 56 இங்க ஒரு 6. இங்க மைனஸ் இருக்கனால கூட்டுனான்றதால 2மே என்ன பண்ணணும்? மைனஸ். இங்க ஒரு y ஸ்கொயர் தான் இருக்கு. அப்போ 1ஆல வகுத்தா போதும். எந்த ஒரு எண்ணையும் 1ஆல வகுத்தா அதே எண் தான் கிடைக்கும். திஸ் இம்ப்ளைஸ் y ஈக்குவல் டூ -56னா +56 -6னா +6. இப்போ y பதிலா என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் தான் இதுக்கு பதிலா தான் y எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டூ 56 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டூ 6. இந்த +6 இந்த பக்கம் வச்சா -6 இது பக்கம் வந்துருச்சுன்னா +56 இந்த பக்கம் வச்சுனா -56 ஈக்குவல் டூ 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒரு எக்ஸ் +6 இந்த பக்கம் வந்துச்சுனா -6 ஈக்குவல் டூ 0. இப்போ இது இருபடி சமன்பாட்டு வடிவில் இருக்கா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கெழுவையும் தனி உறுப்பையும் பெருக்கணும். -56 கழிச்சா ஒன்றுமே என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? 1. அப்போ 1ன்னு இங்கே வந்துச்சுன்னா கழிக்கணும், இங்கே வந்துச்சுன்னா அடுத்தடுத்த உறுப்புகள் எதை எதை பெருக்கணும்? 56 7 8 56. பெரியனுடைய குறி இங்கே மைனஸ், இங்கே என்ன பண்ணணும்? ப்ளஸ்ஸு. திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டூ -7 இருந்துச்சுன்னா +7 எக்ஸ் ஈக்குவல் டூ -8 இருந்துச்சுன்னா +7 இருந்துச்சுன்னா -7 -8 இருந்துச்சுன்னா +8. இதில் பாருங்கள் டி வகுத்தல் முறையில் எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவையும் தனி உறுப்பையும் பெருக்கணும். 1 6 கழிச்சா -1. அப்போ அடுத்தடுத்த உறுப்பு எது? 3 2 6. பெரியனுடைய குறி இங்கே மைனஸ், இது என்ன பண்ணணும்? ப்ளஸ். எக்ஸ் ஈக்குவல் டூ -3 இருந்துச்சுன்னா +3 எக்ஸ் ஈக்குவல் டூ +2 இருந்துச்சுன்னா -2. தேர்ஃபோர் தீர்வு தீர்க்கன்னு கொடுத்துட்டாங்க. என்னென்ன வருங்க? இறங்கு வரிசையில் அப்படியே எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் உங்கள் விருப்பம். -7 -2 +3 +8. ஓகே வச்சிடலாம். இதில் வந்ததில் கொஞ்சம் மாறி வந்தது என்னது? -7க்கு பதிலாக +7 அங்கே +7க்கு பதிலாக -7 வந்திருக்கு. வேறு எதுவுமே இங்கே எதுவும் ஆகல. ஓகே செல்லம். அடுத்து செகண்ட் சம் சாமி.